பாண்டிய மன்னன் சாம்ராஜ்யத்துல சங்கத்தமிழ் கோலோச்சி வளர்ந்தது தமிழ் மட்டும்தானா? இல்ல, சபையில் இருந்த புலவர்களின் கர்வமும் தான். பாண்டிய மன்னன் புலவர்களிடம், புலவர்களே தங்களது பெருமைகளை கூறுங்கள் அப்படின்னு சொன்ன ஒரு புலவர் எந்திரிச்சு, என்னை போல் தமிழில் கவிதை பாட யாரால் முடியும் அப்படின்னு சொன்னாரு. இன்னொரு புலவர் எந்திரிச்சு, இலக்கணத்தில் என்னை போல் ஆழம் கண்டவர் யார் அப்படின்னு ஆணவத்துல பேசினாரு. இந்த பேச்சுக்கள் நடந்துகிட்டு இருக்கும் போதே சபைக்குள் வந்த ஔவையார், புலவர்களே ஏன் இவ்வளவு ஆணவம்? தூக்கணாங்குருவி தன்னோட சிறு அழகால ஒரு அற்புதமான கூட்டை உருவாக்குது. இதை நாம் செய்ய முடியுமா? பல ஆண்டுகளுக்கு முன்னரே அபார்ட்மெண்ட் பில்டிங் கட்ட முடியும் அப்படின்னு ப்ரூவ் பண்ண ஒரு கரையான் புற்றை நாம் உருவாக்க முடியுமா? தேனீக்கள் திரவத்தை அந்தரத்தில் தொங்கவிட்ட ஒரு தேன் கூட்டை நாம் உருவாக்க முடியுமா? கட்டிடக்கலைக்கு உதாரணமாக இருக்கக்கூடிய சிலந்தி விலை, இதை நாம் உருவாக்க முடியுமா? புலவர்களே, இங்கு ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொன்று எளிது என்று கூறி புலவர்களின் ஆணவத்தை உடைத்தெறிந்தார் ஔவையார்.